ஒரு இறந்து போன வீட்ல இந்த பையன் டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறத இவங்களோட அம்மா பாத்துடுறாங்க. உடனே இந்த பையன் கிட்ட வந்து அவனை அடிச்சு அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. இப்ப நைட்டு தெருக்கூத்தனா முடிச்சிட்டு இவங்க அப்பா வீட்டுக்கும் வராரு. அப்ப உள்ள பயங்கரமா ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. இவரும் ஓடி போய் பார்த்தா அவங்க அம்மா இந்த பையனை போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்த இவரு ஏன் புள்ளைய போட்டு அடிக்கிற, என்ன ஆச்சுன்னு கேக்குறப்ப எல்லாம் ஒன்னாலதான் வந்துச்சு, நீ தெருக்கூத்து பண்றத பார்த்துதான் நம்ம புள்ளையும் தெருவுல போய் ஆட ஆரம்பிக்கிறான். ஒன்னாலே அவனும் குட்டி சவரா பயிருவான்னு சொல்றப்ப அவங்க அப்பாக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாம முழிக்கிறாரு. இவரும் ரொம்ப வருத்தப்பட்டு எல்லாருமே தூங்கிட்டாங்கன்னு எழுந்து இவரோட கூத்து கலைகளோட ஆடைகள் எல்லாத்தையுமே ஒரு இடத்துல போட்டு எரிக்க ஆரம்பிக்கிறாரு. தன்னோட மகனுக்காக இந்த தொழிலை இதோட விட்டுறலான்னு இது மாதிரினா பண்றாரு. இதனால இவரும் தன்னோட மகனுக்காக கிடைக்கிற வேலையை பார்த்துட்டு கடினமா உழைக்க ஆரம்பிக்கிறாரு. அப்பா படுற கஷ்டத்தை பார்த்து இந்த பையனும் நல்லா படிக்க ஆரம்பிக்கிறான். இப்படியே 10th டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் எடுத்து அவங்க வீட்டுக்கே பெருமை சேர்த்துறான். நியூஸ்காரங்கன்னா இந்த பையன்ட்ட பேட்டி எடுக்கும் போது இதுக்குன்னா யாரு காரணம்னு கேக்குறப்ப எங்க அப்பா தானு பெருமையா சொல்றான். நீங்க வாழ்க்கையில என்னவாக போறீங்கன்னு கேக்குறப்ப நான் டாக்டர் ஆக போறேன்னு சொல்றான். இதெல்லாம் கேட்ட இவங்க அப்பாவும் தன்னோட பையனை எப்படியாவது நம்ம டாக்டர் ஆக்கிடணும்னு ரொம்ப பயங்கரமா கஷ்டப்பட ஆரம்பிக்கிறாரு. இப்படியே இவரோட நிலத்தனா வித்து இந்த பையனை ஒரு நல்ல காலேஜ்ல சேர்த்து படிக்க வைக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த பையன் எக்ஸாம் எழுத வேண்டிய இடம் ஜெய்ப்பூர்ல இருக்கு. அவ்வளவு தூரம் தன்னோட மகனை தனியா அனுப்ப விருப்பம் இல்லாம இவரும் அவன் கூடயே வராரு. அங்க போனதும் அந்த ஆட்டோக்காரன் இவங்க போக வேண்டிய இடத்துக்கு போகாம வேற ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிடுறான். இந்த பையன் எக்ஸாம் எழுதுறதுக்கு இன்னும் 1/2 மணி நேரம் மட்டும்தான் இருக்கு. அதனால இந்த ஆட்டோக்காரனும் கரெக்டா அந்த அட்ரஸ புரிஞ்சுக்கிட்டு கரெக்டான இடத்துல போய் இறக்கி விட்டுறான். இவங்க போன நேரம் பார்த்து கேட்டை க்ளோஸ் பண்ண போறாங்க. இவங்க அப்பா ஓடி போய் அங்க நிக்கிற எல்லா சேரட்டையுமே காலில் விழுந்து கெஞ்சுறாரு. இவங்க அப்பா கெஞ்சுறத பார்த்து பரிதாபப்பட்ட இவங்க அந்த பையனையும் உள்ள விட்டுறாங்க. அந்த பையனும் நல்லா எக்ஸாம் எழுதுறதுக்காக உள்ள போயிடுறான். பையன் எக்ஸாம் எழுதிட்டு வந்து ரொம்ப பசியா இருப்பானேன்னு சாப்பாடு வாங்கலாமேன்னு போறாரு. இவரு சரியா சாப்பிடாதனால மயக்க போட்டு கீழே விழுந்து எதிர்பாராத விதமா அங்கேயே இறந்தும் போயிடுறாரு. இதனா பார்த்த அந்த ஊர் மக்கள் ஆம்புலன்ஸ வர வச்சு அவரை ஆம்புலன்ஸ்ல ஏத்தி அனுப்பி விட்டுறாங்க. எக்ஸாம் எழுதி வெளியில முடிச்சிட்டு வந்து அவங்க அப்பாவை வெளியில தேட ஆரம்பிக்கிறான். இவங்க அப்பாவை தேடி போறப்ப இவங்க அப்பாவோட செப்பல் கீழே கிடக்குது. அப்பதான் அங்க இருக்கிற அந்த ஒருத்தர் மட்டும் அங்க நடந்த எல்லா விஷயத்தையுமே இந்த பையன்கிட்ட சொல்றாரு. இதனா கேட்ட இந்த பையனும் பயந்து அழ ஆரம்பிக்கிறான். இவங்க ஊருக்கும் அந்த பாடியை கொண்டு வந்துடுறாங்க. தன்னோட மகனோட ஆசைய கடைசியா நிறைவேற்றி வச்சுட்டு அவங்க அப்பாவும் இறந்து போயிருக்காரு.